டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேகமான மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு. வேகமான மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ பலூன் வெடித்தல், பட்டாசு வெடித்தல், பி கண்ணாடி உடைதல், சி காகிதம் எறிதல், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. செகண்ட் கொஸ்டின், சில மாற்றங்கள் நிகழும் பொழுது மாற்றமடைந்த பொருள்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. அதாவது மீண்டும் ஆரம்ப நிலை பொருள்களை பெற முடியாது. அவ்வகை மாற்றம். சில மாற்றங்கள் நிகழும் பொழுது மாற்றமடைந்த பொருள்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. அதாவது மீண்டும் ஆரம்ப நிலை பொருள்களை பெற முடியாது. அவ்வகை மாற்றம் ஆப்ஷன் ஏ மீளா மாற்றம். தேர்ட் கொஸ்டின், இயற்பியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. இயற்பியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு ஏ பனிக்கட்டி உருகுதல், பி ரப்பர் வளையத்தினை இழுத்தல், சி மின்விசிறி இயக்குதல், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஃபோர்த் கொஸ்டின், நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல். நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல் ஆப்ஷன் பி ஆவி சுருங்குதல். ஃபிஃப்த் கொஸ்டின், கரைபொருள் பிளஸ் கரைப்பான் இஸ் ஈக்குவல் டு. கரைபொருள் பிளஸ் கரைப்பான் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ கரைசல். சிக்ஸ்த் கொஸ்டின், விரும்பத்தக்க மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு. விரும்பத்தக்க மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு ஏ பருவநிலை மாற்றம், பி காய் கனியாதல், உணவு சமைத்தல், சி பால் தயிராதல், தாவரங்கள் வளருதல், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. செவன்த் கொஸ்டின், ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது. ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது ஆப்ஷன் சி பதங்கமாதல். எய்த் கொஸ்டின், ஒரு பொது கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் என்பது. பொது கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் என்பது ஆப்ஷன் சி நீர். நைன்த் கொஸ்டின், உறைதல் மற்றும் ஆவி சுருங்குதலில் வெப்பம் நீக்கப்படுவதால் மூலக்கூறுகளின் வேகம் குறைவதாலும் மெதுவாக நகரும் நிகழ்வு. உறைதல் மற்றும் ஆவி சுருங்குதலில் வெப்பம் நீக்கப்படுவதால் மூலக்கூறுகளின் வேகம் குறைவதாலும் மெதுவாக நகரும் நிகழ்வு. ஒன்று வெப்பக்கொள் நிகழ்வு, 2 வெப்ப உமிழ் நிகழ்வு. சரியான விடை ஆப்ஷன் சி 2 மட்டும் சரி. 10th கொஸ்டின், ஒரு சூடான செறிந்த கரைசலில் இருந்து படிகங்களை பெறும் முறை. ஒரு சூடான செறிந்த கரைசலில் இருந்து படிகங்களை பெறும் முறை ஆப்ஷன் டி படிகமாக்குதல். 11th கொஸ்டின், வேகமாக நிகழும் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. வேகமாக நிகழும் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி காகிதம் எரிதல். 12th கொஸ்டின், காற்றில் மெக்னீசியம் நாடா எரியும் பொழுது மெக்னீசியம் நாடா ஆக்சிஜனுடன் இணைந்து அதிலிருந்து பெறப்படும் பொருள். காற்றில் மெக்னீசியம் நாடா எரியும் பொழுது மெக்னீசியம் நாடா ஆக்சிஜனுடன் இணைந்து அதிலிருந்து பெறப்படும் பொருள் ஆப்ஷன் சி மெக்னீசியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட் 13, பால் தயிராதல் என்பது. பால் தயிராதல் என்பது ஆப்ஷன் பி மீளா வினை. 14, சமையல் சோடா எலுமிச்சை சாறு இவ்விரண்டையும் கலக்கும் பொழுது ஒரு வேதிவினை நடைபெற்று டேஸ் என்ற உப்புடன் நீரும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியேறுகிறது. சமையல் சோடா எலுமிச்சை சாறு இவ்விரண்டையும் கலக்கும் பொழுது ஒரு வேதிவினை நடைபெற்று டேஸ் என்ற உப்புடன் நீரும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியேறுகிறது. ஆப்ஷன் சி சோடியம் சிட்ரேட். 15, தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு உருவாவது. தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு உருவாவது ஆப்ஷன் பி வனஸ்பதி. 16, துருப்பிடிக்காத இரும்பு தூண் காணப்படும் இடம். துருப்பிடிக்காத இரும்பு தூண் காணப்படும் இடம் ஆப்ஷன் ஏ மெஹரோலி, டெல்லி. 17, முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர்.
முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் ஆப்ஷன் சி லூயிஸ் பாஸ்டியர். 18 ஒரு பொருள் ஒரு வேதிவினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதி மாற்றத்தின் வேகத்தினை மட்டும் துரிதப்படுத்துவது ஆப்ஷன் ஏ வினையூக்கி. 19 சர்க்கரை உற்பத்தி ஆலையில் சர்க்கரையை நொதிக்க வைக்க பயன்படும் வினையூக்கி. சர்க்கரை உற்பத்தி ஆலையில் சர்க்கரையை நொதிக்க வைக்க பயன்படும் வினையூக்கி ஆப்ஷன் சி ஈஸ்ட். 20 கீழ்கண்டவற்றுள் டேஸ் வேதியியல் மாற்றமாகும். கீழ்கண்டவற்றுள் வேதியியல் மாற்றம் ஆப்ஷன் பி ஒரு மரத்தின் வளர்ச்சி. 21 கூற்று மரக்கட்டையை எரித்து கரியாக்குதல் ஒரு இயற்பியல் மாற்றமாகும். காரணம் ஒரு மரக்கட்டை துண்டினை எரிப்பதால் கிடைக்கும் விளைபொருள்களை எளிதாக மீண்டும் மரக்கட்டையாக மாற்ற முடியும். சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. 22 கூற்று இரும்பிலிருந்து இரும்பு ஆக்சைடு உருவாவது ஒரு வேதியியல் மாற்றமாகும். காரணம் இரும்பிலிருந்து துரு உருவாக அது காற்று மற்றும் நீருடன் வினைபட வேண்டும். சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். 23 காய்ந்த விறகுகள் நெருப்புடன் தொடர்புக்கு வரும்போது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து புகையாக வெளியிடுவது. காய்ந்த விறகுகள் நெருப்புடன் தொடர்புக்கு வரும்போது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து புகையாக வெளியிடுவது ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு. 24 சுட்டச்சுண்ணாம்பு வேதிப்பெயர். சுட்டச்சுண்ணாம்பின் வேதிப்பெயர் ஆப்ஷன் ஏ கால்சியம் ஆக்சைடு. 25 வாக்குப்பதிவின் போது விரலில் வைக்கப்படும் அடையாள மையானது டேஸால் ஆன கலவை. வாக்குப்பதிவின் போது விரலில் வைக்கப்படும் அடையாள மையானது டேஸால் ஆன கலவை ஆப்ஷன் ஏ சில்வர் நைட்ரேட். நெக்ஸ்ட் 26 சிறிதளவு சல்ஃபியூரிக் அமிலம் சேர்ந்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது வெளிவரும் வாயுக்கள். சிறிதளவு சல்ஃபியூரிக் அமிலம் சேர்ந்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது வெளிவரும் வாயுக்கள் ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் ஆக்சிஜன். 27 மின்சாரத்தை கொண்டு நடைபெறும் வேதிவினை. மின்சாரத்தை கொண்டு நடைபெறும் வேதிவினை ஏ மின் வேதிவினை. 2 ஒளி வேதிவினைகள். 3 மின்னாற்பகுத்தல் வினை. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 3 சரி. 28 தாவரங்கள் உயிர் வாழ தேவையானது. தாவரங்கள் உயிர் வாழ தேவையானது ஏ சூரிய ஒளி, பி கார்பன் டை ஆக்சைடு, சி நீர், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 29 ஈஸ்ட் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் ஸ்டார்ச் போன்ற பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக மாற்றும் நிகழ்வு. ஈஸ்ட் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் ஸ்டார்ச் போன்ற பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக மாற்றும் நிகழ்வு ஆப்ஷன் ஏ நொதித்தல். 30 தொழிற்சாலைகளில் சில வேதிப்பொருட்கள் வேதிவினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை மாற்ற உதவுவது. தொழிற்சாலைகளில் சில வேதிப்பொருட்கள் வேதிவினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை மாற்ற உதவுவது ஆப்ஷன் பி வினைவேக மாற்றிகள். 31 விவசாயத்தில் பயன்படும் ஒரு முக்கியமான உரம். விவசாயத்தில் பயன்படும் முக்கியமான உரம் ஆப்ஷன் டி யூரியா. 32 வனஸ்பதி நெய் தயாரித்தலில் நன்கு தூளாக்கப்பட்ட வினைவேக மாற்றியாக செயல்படுவது. வனஸ்பதி நெய் தயாரித்தலில் நன்கு தூளாக்கப்பட்ட வினைவேக மாற்றியாக செயல்படுவது ஆப்ஷன் பி நிக்கல். 33 காய்கறிகள் பழங்கள் டேஸால் கெட்டுப்போகின்றன. காய்கறிகள் பழங்கள் எதனால் கெட்டுப்போகின்றன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நுண்ணுயிரிகளால். 34 ஆப்பிள்களும் வேறு சில பழங்களும் நறுக்கி வைத்த பிறகு காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் ஏற்படும் வேதிவினையால் பழுப்பு நிறத்தை அடைகின்றன. ஆப்பிள்களும் வேறு சில பழங்களும் நறுக்கி வைத்த பிறகு காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் ஏற்படும் வேதிவினையால் பழுப்பு நிறத்தை அடைகின்றன. இந்நிகழ்வு ஆப்ஷன் ஏ பழுப்பாதல். 35 ஃபினாலிக் சேர்மங்களின் பழுப்பு நிறமிகள் டேஸ் எனப்படும். ஃபினாலிக் சேர்மங்களின் பழுப்பு நிறமிகள் டேஸ் எனப்படும்
ஆப்ஷன் பி மெலனின். 36 நில மாசுபடுதலை ஏற்படுத்தும் வேதிப்பொருள்கள். நில மாசுபடுதலை ஏற்படுத்தும் வேதிப்பொருள்கள் யூரியா போன்ற உரங்கள், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி. டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 37 நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினை சோடியம் கார்பனேட் அல்லது சோடியம் பைகார்பனேட் கரைசலில் சேர்க்கும் பொழுது வெளியேறுவது. நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினை சோடியம் கார்பனேட் அல்லது சோடியம் பைகார்பனேட் கரைசலில் சேர்க்கும் பொழுது வெளியேறுவது. ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. 38 இரும்பு ஆணியை காப்பர் சல்ஃபேட் கரைசலில் வைக்கும் பொழுது காப்பர் சல்ஃபேட் கரைசலின் நீல நிறம் மெதுவாக மாறும் நிறம். இரும்பு ஆணியை காப்பர் சல்ஃபேட் கரைசலில் வைக்கும் பொழுது காப்பர் சல்ஃபேட் கரைசலின் நீல நிறம் மெதுவாக மாறும் நிறம். ஆப்ஷன் ஏ பச்சை. 39 தீப்பெட்டியின் பக்கவாட்டில் காணப்படுவது. தீப்பெட்டியின் பக்கவாட்டில் காணப்படுவது. ஆப்ஷன் சி சிவப்பு பாஸ்பரஸ். 40 வாக்கியம் 1 ஒளி வேதியியல் என்பது வேதியியலின் ஒரு பிரிவாகும். வாக்கியம் 2 ஒளி வேதியியல் ஒளியினால் நிகழும் வேதிவினைகளை பற்றியதாகும். சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் 1 சரி, 2 தவறு. 41 அணு ஆக்சிஜன் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணைந்து உருவாக்குவது. அணு ஆக்சிஜன் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணைந்து உருவாக்குவது. ஆப்ஷன் ஏ ஓசோன். 42 உயிரி வினைவேக மாற்றிகள். உயிரி வினைவேக மாற்றிகள் 1 என்சைம்கள், 2 ஈஸ்ட்கள், 3 பூஞ்சிகள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. 43 பீர் உற்பத்தி தொழிற்சாலைகள் டேஸ் எனப்படுகிறது. பீர் உற்பத்தி தொழிற்சாலைகள் டேஸ் எனப்படுகிறது. ஆப்ஷன் ஏ புருவரிஸ். 44 கீழ்காண்பனவற்றுள் எது மின்னாற் பகுத்தலை தூண்டுகிறது. கீழ்காண்பவற்றுள் எது மின்னாற் பகுத்தலை தூண்டுகிறது. ஆப்ஷன் சி மின்சாரம். 45 மழை நீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் டேஸை உருவாக்குகின்றன. மழை நீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் டேஸை உருவாக்குகின்றன. ஆப்ஷன் ஏ அமிலமலை. 46 பொறுத்துக கெட்டுப்போதல் ஓசோன், மங்குதல் ஈஸ்ட் கால்சியம் ஆக்சைடு, சிதைவடைதல் உயிரி வினையூக்கி ஆக்சிஜன், வேதிவினை மீன். சரியான விடை ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. 47 ஒரு நிரந்தர மாற்றம் என்பது. ஒரு நிரந்தர மாற்றம் என்பது ஆப்ஷன் பி வேதியியல் மாற்றம். 48 மனிதன் தன் விருப்பத்திற்காக ஏற்படுத்தும் மாற்றங்கள். 1 செயற்கையான மாற்றங்கள், 2 மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், 3 வேதியியல் மாற்றம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. 49 காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஸ். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு ஆப்ஷன் டி மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். 50 காற்று மாசுபடுதலால் ஏற்படும் விளைவுகள். காற்று மாசுபடுதலால் ஏற்படும் விளைவுகள். ஏ அமிலமலை, பி புவி வெப்பமயமாதல், சி சுவாச கோளாறுகள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி.